இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா டபிள்யூடபிள்யூஇல இந்த ரெசில்மேனியாவில் புதுசாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். யாருமே எதிர்பார்க்காத ஷாக்கிங்கான விஷயம் நடக்க போகுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம சமீபத்தில் முடிஞ்ச ராவில் பார்த்துருப்போம். ஒரு மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடந்துச்சு. அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் vs சிஎம் பங்க். உண்மையில் அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருந்துச்சு, சிஎம் பங்கோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலாக இருந்துச்சு. இந்த ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. யார் ஜெயிப்பான்றதை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சிஎம் பங்க் வந்து ஜெயிச்சிருந்தாலும் இந்த மேட்ச் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரோமன் ரெயின்ஸ் உள்ற வந்து செத் ரோலின்ஸை பிடிச்சி இழுத்து வெளில தள்ளிடுவார். அதன் மூலியமாக செத் ரோலின்ஸ் வின் பண்ணிடுவார். இப்போ செத் ரோலின்ஸ் vs சிஎம் பங்க்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமமாக ஆளுக்கு ஒன்று வின் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மூணாவது மேட்ச் நடக்கணும். ஆனா அந்த மேட்ச் இப்ப கிடையாது, ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. ஆனா இப்ப இந்த ரெசில்மேனியால ஒரு மேட்ச் நடக்க போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா செத் ரோலின்ஸை மட்டும் இழுத்து தள்ளின ரோமன் ரெயின்ஸ் அடிச்சு இருக்காரு. செத் ரோலின்ஸை வெறித்தனமா ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் வச்சிருக்காரு, ஒரு ஸ்பியர் போட்டிருக்காரு, செத் ரோலின்ஸோட ஃபினிஷர் ஸ்டாம்பை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் ஸ்டீல் ஸ்டெப்ல வச்சு முடிச்சு விடலான்னு பார்த்திருக்காரு. அந்த இடத்துல அவரால் அதை செய்ய முடியல. ஏன்னா டபிள்யூடபிள்யூஇயோட மேனேஜர்ஸ் பேக் ஸ்டேஜ்ல உள்ளவங்களாம் வந்து தடுத்துட்டாங்க. அதனால உள்ள ரிங்குள்ள பார்த்தா பால் கியூமன் வந்து சிஎம் பங்குக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தார். இதை பார்த்து கடுப்பான ரோமன் ரெயின்ஸ் பால் கியூமன் என்னடா பண்ணிட்டு இருக்குன்றது பால் கியூமன் ஒரு முறைச்சிட்டு அதுக்கப்புறம் சிஎம் பங்கையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதனால இந்த ரெசில்மேனியாவில் சிஎம் பங்க் vs செத் ரோலின்ஸ் vs ரோமன் ரெயின்ஸ் இவங்க மூணு பேருக்கும் மேட்ச் நடக்க போகுது. இதுல பால் கியூமன் என்ன பண்ண போறாருன்ற ஒரு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. பால் கியூமன் இறங்கி காலை வாரி விட போறாரா, இல்ல பால் கியூமன் சிஎம் பங்க் சப்போர்ட் பண்ண போறாரா இந்த ரெசில்மேனியாவில், இல்ல ரோமன் ரெயின்ஸ் சப்போர்ட் பண்ண போறான்ற பெரிய ட்விஸ்ட்லாம் இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க மூணு பேருக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து ஒரு வெறும் ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக இல்லாமல் இந்த மேட்சை வந்து வேற லெவலாக ஒரு மேட்சாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இது மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா ராக் ஒரு பீப்புள் சாம்பியன்ஷிப் வச்சுக்கிட்டு சுற்றுறாரு. அதே போல் டபிள்யூடபிள்யூ இந்த மேட்சுக்காக ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்து இந்த மேட்சை வந்து வேற லெவலாக ஹைப் போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த ரூமர் மூலியமா பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போற டபிள்யூடபிள்யூ சாம்பியன் இன்ட்ரடியூஸ் பண்ண போற இந்த சாம்பியன்ஷிப்பை யார் ஜெயிக்க போறான்றது ஒரு ஹைப் ஏறும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பயங்கரமா ஹைப் ஏறி இருக்கிற மேட்ச்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் vs ஜான்சன்ன்ற மேட்ச். இப்போ இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் கந்தர் vs ஜெய்ஸோ. இந்த மேட்ச் வந்து ஹைப் ரொம்பவே குறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். இந்த மேட்சை வந்து ரசிகர்கள் கண்டுகொள்ள மேட்ச் கூட ஆயிடுச்சு. ஏன்னா இதனால வரைக்கும் ஈட் மீனியா தான் இந்த வருஷம் ஆள போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஹைப்பையும் உடைச்சிட்டாங்க. அதனால டபிள்யூடபிள்யூ என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மேட்சை வந்து இடையில அதாவது ரெசில்மேனியாவில் டே ஒன்லேயே அதாவது கிக் ஆஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் மேட்ச்லேயே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால டே ஒன் மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போற இந்த ரோமன் ரெயின்ஸ் vs சிஎம் பங்க் vs செத் ரோலின்ஸ்ன்ற மேட்சுக்கு ஒரு புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை ராக்கு வந்து கையில் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து ராக் வந்து ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த ட்ரைபிள் சீஃப் மாலையை போட்டு விட்டாரோ அதே போல் இந்த வாட்டி இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ராக், ஏன்னா ராக் தான் டபிள்யூடபிள்யூ கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அதனால அவர் வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த மேட்சில் வந்து புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப் ஆட் ஆக போறதுன்றனால இந்த மேட்ச் இப்போ ஹைப் ஏறி இருக்கு. இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா எதிர்பார்க்கிற மேட்ச்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் vs செத் ரோலின்ஸ் vs சிஎம் பங்க் மேட்ச். இந்த மேட்ச் சாம்பியன்ஷிப் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் vs ஜான்சன் டே 2 மேட்ச் மெயின் ஈவென்ட் மேட்ச். இந்த ரெண்டு மேட்ச் தான் இப்போதைக்கு ஹைப் ஏறி இருக்கு. அதனால இந்த ரெண்டு மேட்சும் இப்போ வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி இந்த மேட்ச்ல புதுசாக சாம்பியன்ஷிப் ஆட் பண்ண போறதை பத்தியும் இந்த சாம்பியன்ஷிப்பை யார் வின் பண்ண போறான்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.